Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 548 part 2. போன பாட்டுல அந்த ஹோடி ஜோன்ஸ் பையன் இந்த ஐலாண்டையே அழிக்க போறேன் சலிக்க போறேன்றனால அது எதுவுமே பொய் இல்ல. அந்த லூசு பையன் நிஜமா தான் பண்ண போறான். பாவம் கிங் தண்டிக்கு இருந்தாலும் மனுஷனால எதுவும் பண்ண முடியல. அவன் உடனே அவன் ஆளு டர்மாவையும் மத்தவங்களையும் உடனே அசம்பிள் பண்ண சொல்லுவான். ஏன்னா இனிமேட்டு தான் பையன் நிறைய வேலை பார்க்க போறானாமா. என்னன்னா இப்ப அவனுக்கு கிங்க போட்டு தள்ளுறத ஒரு பெரிய ஷோவா காட்டணும். அப்பதான் பிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா பீதியாவாங்க. இல்லன்னா இவங்களை திருத்த முடியாதாமா. கிங்கு கடுப்பாயி ஏன்டா இப்படி செல்பிஷா இருக்க, ஒரு கண்ட்ரியே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்பவும் தப்பும்பா. அவன் சொன்னா மட்டும் இவன் கேட்டுருவானா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா செல்பிஷான ஆளுன்னு வண்டியா திட்டுவான். ஏன்னா கிங்கும் குயினும் சேர்ந்து பிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடலான்னு ஒரு கனவு கண்டாங்க. அந்த டைம் அப்போ ஹோடி ஜோன்சன் நெப்டியூன் ஆர்மில சோல்ஜரா இருந்தான். அவனால அந்த கன்றாவி எல்லாம் தாங்க முடியல. அதனால ஒரு கண்ட்ரியோட லீடர் மாறினா அந்த கண்ட்ரியே மாறும். நான் போறதாண்டா இனிமேட்டு இங்க சட்டம், எவனாச்சு மீறினா அவனை ஜோரா கொல்லுவேன்பான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுகளை காட்டுறாங்க. அவங்கள தான் கம்பியில தொங்க விட்டுட்டு கீழே தண்ணியை நிரப்ப ஆரம்பிச்சிட்டானே. அதோட லெவல் வேற அதிகமாகிட்டே போகுது. உசோப்பு தண்ணி நிரம்புது, உள்ள முங்கணும்னா செத்து போயிருவோமேனு பீதியானா நம்ம ப்ரூக்கு ஐயோ நான் தண்ணியில நனைஞ்சிருவேன், எனக்கு இப்ப குளிக்க சுத்தமா புடிக்கலம்பா. அவனை பச்சை பச்சையா திட்டிட்டு ஜோரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா அவன் அப்படியா சரி ரைட்டு என்னோட கட்டை மட்டும் அவுத்து விடுங்க, மிச்சம் நான் பாத்துக்கிறேன்பா. உடனே உசோப்பு அவ்வளவுதானே தான் பண்ணிட்டா போச்சுன்னு அவன் மூக்க வச்சு ஏ செயினே கலண்டு போ, ஏ செயினே கலண்டு போ அப்படின்னு அவரோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி செயினை கலட்டுறாராமா. அப்படி நம்ம உசோப்போட மூக்கு ரொட்டேஷன் போறத பார்க்கும்போது தான் செம காமெடியா இருக்கும். அப்படி எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த நீண்டு போன மூக்க சுத்திட்டே இருப்பான், தொங்கிரும் கொஞ்ச நேரத்துல. அப்ப ப்ரூக்கு நீங்க ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே நான் மூவ் ஆனதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ண பாத்தீங்களான்னு சொல்லி கேட்பான். அந்த டைம் என்ன இருக்கும்னு காட்டுவாங்க. அதாவது கிங்க அடிச்சு போட்டு நம்மளுக்கு தண்ணிக்குள்ள முங்கிட்டானுங்க. அவங்க எல்லாத்தையுமே தரைக்கு தூக்கிட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம உசோப் என்ன பண்ணிட்டான், அப்படியே செத்த மாதிரியே கிடப்பான். ஜோரோவும் அப்படித்தான் கிடப்பான், ப்ரூக்கும் அதே மாதிரி தான் கிடப்பான். அதனால அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, பேசாம இவனுக்கு எல்லாத்தையுமே பிரிட்ஜ்ல இருந்து தூக்கி வீசிடுவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு ப்ரூக்க சொல்லிட்டு இருப்பானுங்க. உடனே ஜோரோக்கு ஹாப்பி. ஏன்னா இவங்க ரெண்டுத்தையும் கட்டி போட்டுட்டு ப்ரூக்கு மட்டும் தப்பிச்சிட்டான்னா கண்டிப்பா இவங்களை வந்து காப்பாத்திடுவான்ல. அப்ப என்ன பண்ணுவானுங்க, ப்ரூக்க தூக்குறக்காண்டி வந்து கண்டிப்பா இவன் 50 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவானுங்க. ஆமாப்பா கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு புசுக்குன்னு எந்திரிச்சிருவான். அவ்வளவுதான், அம்புட்டு பேருமே பீதி ஆயிருவானுங்க. அதுக்கப்புறம் அம்பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான், நான் தான் டெத் ஸ்கெலிட்டன், என் பேரு ப்ரூக் அப்படி இப்படின்னு. எல்லாருமே பயந்து போய் பயங்கரமா நடுங்குவானுங்க. ஏன்னா செத்து போன எலும்பு கூட இப்படி திடீர்னு வந்து பேசிட்டு இருந்துச்சுன்னா பீதி ஆகத்தானே செய்யும். நம்ம உசோப்பு ஆட சண்டால பயல பண்ண பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடான்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்போ ஜோரோ சூப்பர் ப்ரூக் இப்படியே அவனுல மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விட்டுரு, நம்ம எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. அவனு விடாம அவனுல பயன்படுத்தி வெட்டிட்டே போவான். சடனா பயந்து ஓடிட்டு இருந்தவனுக்கு திரும்பி பாஞ்சு வந்து ஒரே அடி, அவ்வளவுதான் பேன்னு வந்துருவான். அவனுக்கு பயந்து ஓனதை யோசிச்சு பார்த்துட்டு இவனால சிரிக்காம இருக்க முடியாம அவ்வளவு ஜாலியா இருந்துச்சுமா. போடா முட்டா பயல, நீ பண்ண வேலையால தான்டா எல்லாரும் வந்து மாட்டிட்டோம், சைலண்டா இருக்க வேண்டியதானே காட்டு கத்து கத்துன உடனே ஐயோ இவங்க ரெண்டு பேரும் நீ கொல்ல போறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஃபர்ஸ்ட் கத்திட்டு ஆமா நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே அப்புறம் எப்படி கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஜோரோ பார்த்துட்டு இவன் அட்டுவலியம் தாங்க முடியல, நமியும் மத்தவங்களும் வர வரைக்கும் நம்ம இங்கதான் வெயிட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லாமா. உடனே உசோப்பு ஒருவேளை அவங்க வரலன்னா என்னடா பண்ணுவ, பண்ணி போயிலாமா, ரோபினை பத்தி உனக்கு தெரியும்ல அவ என்ன சொல்லுவா அப்படின்னு அவள மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு கண்ணு கூட அதே மாதிரி இருக்கும். நல்ல வேலை நமிய எந்த ஒரு பெரிய ஃபிஷுமே சாப்பிடல, நம்ம இதுக்கு தேவையில்லாம போய் அவங்கள காப்பாத்தணும் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளாமா. அதே நேரம் இங்க ரோபினை காட்டுறாங்க. அவ தேடி வந்த போனகிளிஃப ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. ஆனா இந்த போனகிளிஃப் மத்த போனகிளிஃப் மாதிரி இல்ல, டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. எப்படின்னா ஒரு லெட்டர் மாதிரியும் அந்த லெட்டர்ல அப்பாலஜி கேட்டு எழுதின மாதிரியும் இருக்குது. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, எதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க, முதல்ல யாரு மன்னிப்பு கேட்கறாங்கன்னு தெரியலையே. ஆனா ஜாய் பாய்னு மட்டும் எழுதி இருக்குது. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே முழிச்சிட்டு இருப்பா. அதே நேரம் இங்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா யூகு பேலஸ்ல அம்புட்டு பேர் மாட்டியாச்சு, இனி இவங்க போனாதான் அவங்களை காப்பாற்ற முடியும். அந்த டைம் லூஃபி அப்படியே பயங்கர டெரரா திரும்புவானா. அவ்வளவுதான் இன்னைக்கு பொலந்து கட்ட போறான், ஏதோ பயங்கரமா சொல்ல போறான்னு பார்த்தா வா அவன் எனக்கு 400 மில்லியன் பவுண்டின்னு சொன்னால சூப்பருமா, செவினிலே ஒரு அப்பு. பின்ன எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. என்ன பண்றது, நம்ம லூஃபியை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பவுண்டியை ஏத்திட்டு இருக்காங்க. மரைன் போர்ல வேற போய் பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருக்கான்ல, அதுலயே பையன் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டான். ஆக்சுவலா 300 மில்லியனை தொட்டுட்டாலே அதுக்கு மேல எல்லாம் அவ்வளவு ஈஸியா அதிகமாகாது. ஆனா நம்ம பயிலுக்கு அப்படி ஆயிருக்குன்னா அது சின்ன விஷயமே இல்ல. உடனே லூஃபி இப்ப என்ன அவனுக்கு சண்டை தானே போடணும், நான் சண்டை போட தயாருங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவானா. அந்த டைம் நம்ம ஷிரஹோஷி ஐயோ எங்க அப்பா மாட்டிட்டாரா, எங்க அப்பான்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் உடனே மெகலோவை கூப்பிட்டுக்கிட்டு எங்க அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு வேகமா அங்க இருந்து கிளம்புவா. அப்ப நம்ம ஜிம்பை மெகலோவை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். நல்ல வேலை அது நின்றும். இப்ப என்னன்னா லூஃபியும் பிரின்சஸும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் பண்ணி அவகிட்ட போய் மாட்டேனா மறுபடியும் பஞ்சாயத்து தான், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அச்சியுமே அதான் சொல்லுவான். ஏன்னா இப்போதைக்கு ஹோடி பயந்து நடுங்கிற ஒரே ஒரு விஷயம் நம்ம ஷிரஹோஷியோட பவரை பார்த்து மட்டும்தான். ஏன்னா அவ கத்தி
அவளோட பவரை யூஸ் பண்ணானா சீ கிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டியே புரட்டி போட்டுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு அவனுக்கும் அதான தேவை. அப்படி மட்டும் இவளை புடிச்சு வச்சு சீ கிங்ஸை கண்ட்ரோல் எடுத்து இந்த ஐலாண்டை அட்டாக் பண்ணானா மொத்தமா முடிஞ்சு போச்சு. அவன் இப்ப கிங்க ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விளையாண்டுட்டு இருக்கான். அவன் நினைச்சிருந்தா உடனே கிங்க போட்டு தள்ளிருக்கலாமே, எதுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்கணும்? எல்லாமே நம்ம ஷிரஹோஷியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்பதான் அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் அவன் என்ன பண்ணா, அந்த வேண்டா டெக்கன் கூட கூட்டு சேர்ந்தான். ஏன்னா அவனால மட்டும்தான் அவளை கொல்ல முடியும். அவ உயிரோட இருந்தானா இவனுக்குமே ஆபத்து தான். சோ அவன் வழியில வர யாரா இருந்தாலும் சரி அவன் போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டான். சோ இப்ப பிரின்சஸ் அவசரப்பட்டு அடிச்சு புரண்டு பிளாசாக்கு போனாங்கன்னா அவன் என்ன ஆசைப்பட்டானோ அதை நிறைவேற்றிடுவான். அதனால தான் வேண்டாம்பாங்க. ஆக்சுவலா பிரின்சஸ்க்கு இன்னுமே சீக்கிங்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியல. சொல்ல போனா அப்படி ஒரு பவர் அவளுக்கு இருக்கான்னு கூட அவளுக்கு தெரியல. ஆனா ஜிம்பை சொல்லிடுவான், கண்டிப்பா இவ போனானா இவள் அந்த ஹோடி கொன்றுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவளால சீக்கிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற மேட்டர் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்பதான் அவன் பயத்திலேயே இருப்பான். இதெல்லாம் சொன்னோன்னு லூஃபி இருந்துகிட்டு அட அவளால தான பஞ்சாயத்து, அவ இங்கே இருக்கட்டும், நான் போய் அவனை ஒரு கை பாத்துறேன்னு மெகலோ கிட்ட யூகு பேலஸ்க்கு நீ கூட்டு போன்னு சொல்லிட்டு சஞ்சிய பிரின்சஸ பாத்துக்க சொல்லுவான். அந்த வேலையை தான் அவன் நல்லா பண்ணுவானே. பட் அதுக்குமே ஜிம்பை முடியாதுமா. அதாவது ஹோடி கூட நம்மால போய் சண்டை போடக்கூடாதாமா. ஏன்னு கேட்டா இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸுங்க. இப்ப போய் அவன் கூட சண்டை போட்டு அவனை கொன்னாங்கன்னா இன்னுமே ஹியூமன்ஸ் மேல ஃபிஷ்மன்ஸுக்கு வெறுப்பு அதிகமாயிரும். அதனால இந்த மேட்டரை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஜிம்பை கிளம்புவான். எப்படி விட முடியும்? லூஃபியோட க்ரூ மெம்பர்ஸ் அவங்க புடிச்சு வச்சிருக்கான். அப்படி விட்டுருவானா? அப்படி மட்டும் விட்டா ஹோடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொன்ற மாட்டான். என்னைக்கு நம்மால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைவிட்டு இருக்கான். இத சொன்னா இல்ல நான் தான் போவேன், நீ எதுவும் பண்ணக்கூடாதும்பா. ஏன்னா லூஃபி போனா அவன் கூட எல்லாம் சண்டை போட முடியாதாமா, இம்பாசிபிள்ங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே லூஃபி முடிஞ்சா நீ தடுத்துக்க நீருவான். சோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பஞ்சாயத்து முட்டிக்க போகுது. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே சண்டை போட்டிருந்தாலும் உங்ககிட்ட நான் எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா நீ ஏசோட தம்பி தானே. சரி ஓகே ஒரு கை பாத்துலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டைக்கு நிப்பானுங்க. அதுவும் நம்ம லூஃபியை பார்த்தா சைக்கோ மாதிரியே நின்னுட்டு இருப்பான். அப்படி மாத்தி மாத்தி அவனுக்கு பயங்கரமா சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.